தமிழகமே ஜனவரி 9ஆம் தேதிக்காக காத்திருந்தது. திரையரங்குகள் முன்பதிவுக்கு தயாராக இருந்தன. 70 அடி உயர கட்அவுட்டுகள் பல ஊர்களில் எழுந்து நின்றன. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு இடி போன்ற செய்தி வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையும் அரசியல் களத்தையும் உலுக்கியுள்ளது. நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திட்டமிட்டபடி ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகாது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் மர்மமான தாமதம் நீடிப்பதாக பேசப்பட்ட நிலையில் தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் வெளியிட்டுள்ள அறிக்கை லட்சக்கணக்கான ரசிகர்கள் இதயத்தை உடைத்துள்ளது. நேற்று நள்ளிரவு KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தனது சமூக வலைதள பக்கங்களில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையின் ஒவ்வொரு வார்த்தையும் ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்களின் ரசிகர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு கனத்த இதயத்துடன் இந்த அப்டேட்டை தருகிறோம். ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகும் என்று ஆவலோடு காத்திருந்தோம். ஆனால் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் காரணமாக ரிலீஸ் ஒத்தி வைக்கப்படுகிறது. இந்த திரைப்படத்தை சுற்றியுள்ள உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த முடிவு எங்களுக்கு எளிதானதல்ல. மாற்று தேதி விரைவில் அறிவிக்கப்படும். அதுவரை ரசிகர்கள் அமைதி காத்து ஆதரவு தர வேண்டுகிறோம் என்று அந்த நிறுவனம் உருக்கமாக தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தள்ளி போனதற்கு பிரதான காரணமாக சொல்லப்படுவது தணிக்கை வாரியத்தின் முட்டுக்கட்டை தான். படத்திற்கு UA சான்றிதழ் கிடைத்துவிடும் என்று படக்குழுவினர் நம்பினர். ஆனால் படத்தில் உள்ள அதிரடியான அரசியல் வசனங்கள், சாட்டையடி காட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சியை சீண்டும் விதமான உரையாடல்கள் தணிக்கை வாரியத்தை யோசிக்க வைத்துள்ளது. வெளிநாடுகளில் சென்சார் பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் இந்திய தணிக்கை வாரியம் மட்டும் கடைசி வரை இழுத்தடித்ததே இந்த பின்னடைவுக்கு காரணம். படத்தின் சில முக்கிய காட்சிகளை வெட்ட வேண்டும் அல்லது மியூட் செய்ய வேண்டும் என்று தணிக்கை வாரியம் நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. படம் தள்ளி போன செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே அதன் தாக்கம் களத்தில் தெரிய தொடங்கியது. தூத்துக்குடியில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இருந்த திரையரங்கம் ஒன்றில் விஜய் ரசிகர்கள் மிகுந்த பொருட்செலவில் 70 அடி உயர பிரம்மாண்ட கட் அவுட்டை வைத்திருந்தனர். படம் ரிலீஸ் தள்ளி போனதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக போலீசார் அந்த கட் அவுட்டை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டனர். JCB எந்திரங்கள் மூலம் அந்த கட் அவுட் அகற்றப்பட்டதை கண்ட ரசிகர்கள் தியேட்டர் வாசலிலேயே கண்ணீர் விட்டு அழுத காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சரியாக சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் இந்த படம் தள்ளி போனதை வெறும் சினிமா ரீதியான சிக்கலாக மட்டுமே பார்க்க முடியவில்லை. ஜனநாயகன் படத்தில் உள்ள வசனங்கள் 2026 தேர்தலில் விஜய்க்கு பெரிய மைலேஜ் தரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த படம் ரிலீஸ் ஆனால் அது மக்களிடையே ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று கருதிய சில அரசியல் சக்திகள் சென்சார் போர்டு மூலம் படத்தை தேர்தலுக்கு பிறகு ரிலீஸ் செய்ய சதி செய்கிறார்களோ என்ற சந்தேகத்தை தாவேகா தொண்டர்கள் எழுப்பி வருகின்றனர். ஜனவரி 9 மிஸ் ஆகிவிட்ட நிலையில் அடுத்ததாக பொங்கல் பண்டிகைக்கோ அல்லது ஜனவரி இறுதி வாரத்திலோ படத்தை ரிலீஸ் செய்ய KVN நிறுவனம் முயற்சி செய்து வருகிறது. ஆனால் அதற்குள் தணிக்கை வாரியத்தின் சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும். இயக்குனர் H. வினோத் மற்றும் படக்குழுவினர் தற்போது தணிக்கை வாரியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தேவைப்பட்டால் சில வசனங்களை மாற்றவும், ஆனால் படத்தின் வீரியம் குறையாமல் பார்த்து கொள்ளவும் விஜய் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. நேற்று வரை உற்சாகமாக கொண்டாட்டங்களை திட்டமிட்டிருந்த விஜய் ரசிகர்கள் தற்போது மிகுந்த சோகத்தில் உள்ளனர். இருப்பினும் தலைவருக்காக எத்தனை நாள் வேண்டுமானாலும் காத்திருப்போம். படம் வரும்போது அது வெறும் படமாக இருக்காது, ஒரு சரித்திரமாக இருக்கும் என்று அவர்கள் தங்களை தாங்களே தேற்றிக் கொள்கின்றனர். தடையை உடைத்து ஜனநாயகன் வெல்கிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.